ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இன்றைக்கி வந்து இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் ரிஸ்டோர் பண்ண போகிறோம் கொடுத்தாங்க. ஏன்னா ஸோ இது வந்து எப்படி பண்ணுறது நம்ம வீடியோ பார்க்கலாம். சரி இது ரெடி பண்ணி கொடுங்க பாட்டு கேட்கறதுக்கு வேணும் வேலை செய்கிறவங்களுக்கு அப்படின்னாங்க. இது சரி வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீங்கிற மாதிரி பட் பார்க்குறப்ப செட் பண்ணி கொடுத்தா இன்னொரு ஃபுல்லாக ப்ளூடூத் ஸ்பீக்கர் டஸ்ட்டு கொடுத்தாங்க, நிறைய அது ஃப்ரீயாக இருந்துச்சு. கொடுத்தாங்க. செஞ்ச மேலே நாளைக்கு தண்ணி வீடியோ போன மாதிரி போடுறேன். இருந்தது. ஒரு வேளை இன்றைக்கி தண்ணியில் வந்து போய் ரெஜிஸ்டர் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பின் இல்லை, இது சார்ஜிங் வந்து பின் இது இல்லை. எதுவுமே இல்லை. இதில் வந்து ஆன் ஆஃப் பவர் ஆன் சுவிட்ச் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. இருக்குது, அதுக்கப்புறம் தெரியல. வந்து அதுக்கப்புறம் வந்து சார்ஜிங் போர்ட் டைப் சி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்காங்க. இது வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி அவ்வளோதான், ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியல. கிடையாது. ஃபஸ்ட்டு ஒன் பை ஒன் பை தான் சுற்றி வந்து பார்க்கணும். ஒரு மாதிரி மேலே எப்பவுமே இது மேலே திறந்து தான் ஃபீல் பார்க்கணும். கொடுத்துருக்காங்க. அதாவது லைட் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. திறந்து அதே பார்த்து மாதிரி இந்த பேனல் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் பேனல் ஓப்பன் பண்ணால் நம்ம ஸ்க்ரூ வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். டஸ்ட் இருந்துச்சு. ஏன்னா அந்தளவுக்கு தண்ணி பட்ட மாதிரி அந்த கரை துரு பிடிச்ச கரை இருந்துச்சு. ஸோ பட் உள்ளே பார்த்தாக்கா உள்ளே சுத்தமாக இருந்துச்சு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சின்ன ஒரு டஸ்ட்டு கூட எல்லாம் க்ளீனாக இருந்தது. அந்த க்ளூ கன் தான் வந்து கீழே விழுந்து கிடந்தது தவிர மற்றபடி எந்த பிரச்சனையுமே இல்லை அந்த ஸ்பீக்கர் பாக்ஸில். ஸோ இதுக்கு என்ன ஃபால்ட்டுன்னு நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஏன் ஒர்க் ஆகலை, ஏன் ஆன் ஆகலைன்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது பேட்டரி செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா பேட்டரியில் வந்து ரொம்ப லோ வோல்டேஜ் 0 தான் இருந்துச்சு. அதே போல் சார்ஜிங் போர்ட் வந்து டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ அதான் நம்ம யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆனது. திருப்பி அதை ரெடி பண்ண முடியாதுன்னு தூக்கி போட்டுருக்காங்க. அதே போல் போர்டில் இருக்கிற ஆன் ஆஃப் சுவிட்சும் சுத்தமாக வேலை செய்யலை. அதுவும் வந்து துரு பிடிச்ச மாதிரி இருந்தது. ஸோ அதையும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதை தின்னர் கொஞ்சம் ஊற்றிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். என்கிட்ட வந்து ரஸ்ட் கிளீனர் இல்லை. ஸோ அதனால் தின்னர் வச்சு ட்ராப்பாக வச்சு க்ளீன் பண்ணி பார்த்தேன். அப்போயும் ஒரு மூமெண்ட்டும் கிடையாது. ஸோ ஸ்விட்சும் கம்பல்சரி மாற்றி தான் ஆகணும். ஸோ ஏன்னா அதுலேருந்து நம்ம லைன் எடுக்கவும் முடியாது. ஆன் பண்ணிகிட்டே இருந்தாக்கா ஆன்லேயே இருக்கும், ஆஃப்லேயே இருந்தாக்கா ஆஃப்லேயே இருக்கும், ஆன் பண்ணவே முடியாது. ஸோ இதுக்கு கொடுத்த லித்தியம் அயன் பேட்டரி வந்து நார்மல் ஒரு 1000 ஆம்ப் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு தக்கையாக இருந்துச்சு. திக்னஸ் எதுவுமே இல்லை. நம்ம ரெகுலர் அந்த லேப்டாப் பேட்டரி மாதிரி இல்லை. நான் என்ன பண்ணுறேன்னா இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மள்ட்ட இருக்கிற லேப்டாப் பேட்டரி வந்து இதுக்கு மாற்றிக்க போகிறேன். ஸோ போர்டில் நான் சொன்ன மாதிரி தான் சார்ஜிங் போர்ட் வந்து டேமேஜாக இருக்குது. ஸோ ப்ளஸ் அண்ட் மைனஸை வந்து நம்ம செக் பண்ணணும். அதுக்கு வந்து கண்டினியூட்டி மோடை வச்சு நம்ம வந்து கிரவுண்டு செக் பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ சால்ட்ரிங் வந்து டேமேஜாக இருக்குது. ஆனால் வந்து அந்த கனெக்ஷன் வந்து சரியாக இருக்குது. அதே போல் இங்கே லைட்டுக்கான லைனும் விட்டு போயிருக்கு. அந்த லைனும் நம்ம வந்து சேர்த்து சால்ட்ரிங் பண்ணிட்டோம்னா லைட் வந்து பக்காவாக நம்மளுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ பேட்டரியோட ரீடிங் நம்ம செக் பண்ணணும். ஸோ பேட்டரியோட ரீடிங் செக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா வேறு என்கிட்ட இந்த பேட்டரி ஒன்று இருந்துச்சு. அந்த பேட்டரி வந்து இதில் நான் கனெக்ட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பழைய பேட்டரியில் இப்படி தான் சால்டிங் அடிச்சிருந்தாங்க. ஏன்னா வந்து லென்த்தியான ஒயர் போடலை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா அவங்க யூஸ் பண்ண மாதிரி இந்த மாதிரி இந்த மேலே இருக்க பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சால்டிங் அடிச்சுக்கிட்டேன். சால்டிங் அடிச்சுட்டு நம்ம அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ போர்டில் இந்த எல்இடி லைட்டையும் நம்ம வந்து சால்வ் பண்ணிக்கிட்டோம். அதே போல் வந்து போர்டில் இருக்க ஸ்விட்சுக்கான லைனையும் வந்து நம்ம எதுவும் கண்டுபிடிச்சி அதை நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆன் பண்ண பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ அந்த சுவிட்சுக்கான லைனுக்கு நான் ட்விஸ்டரை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ட்விஸ்டர் வந்து நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அந்த லைன் மாற்றி கொடுத்துட்டா புகை வந்துடுச்சு. இப்போ ட்விஸ்டர் வச்சு நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து கரெக்டாக லைன் வந்து ஒர்க் ஆகுதா இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா சுவிட்ச் வந்து ஃபுல்லாக டேமேஜ் ரொம்ப துரு பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் நம்ம வந்து இதை இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம். வந்து ட்ரை பண்ணேன். ஸோ அதில் இருக்கிற ப்ளூ லைட் வந்து நல்லாவே பிளிங்க் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பிரச்சனை சால்வ்டு. நம்ம அதே போல் சால்ட்ரிங்க்கு லைன் கொடுத்துக்கலாம். கீழே பார்த்திங்கன்னா அந்த எல்இடி லைட்டு வந்து நம்மளுக்கு வந்து எரிய ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோதான், மற்றபடி வரது கிடையாது. நான் சுவிட்சுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு லைன் எடுத்துக்கிட்டேன். சுவிட்சுக்கு வந்து தனியாக, ஏன்னா நம்ம சுவிட்ச் டேமேஜாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம்ல. ஸோ அதனால் சுவிட்சுக்கு வந்து கரெக்டாக அந்த எந்த இது நம்மளுக்கு தேவையோ அதில் வந்து சால்ட்ரிங் பண்ணி லைன் எடுத்துக்கிட்டேன். ஸ்விட்சுக்கு வந்து 2 லைனும் அதே போல் வந்து சார்ஜிங்க்கான அந்த லைனும் வந்து எடுத்துக்கிட்டேன். அதே போல் ஸ்விட்ச்சு வந்து டேமேஜ் ஆயிருந்தது. அந்த ஸ்விட்சை கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம அதுதான் மெயினு. நம்ம இதுக்கு வந்து ரிமோட்டில் எதுவும் வராது. ரிமோட் கொடுத்துருப்பாங்களான்னு தெரியாது. பட் என்கிட்ட எந்த ரிமோட்டும் வரல. ஏன்னா பழைய இரும்பு கடையில் தானே வாங்கிட்டு வந்தோம்னா அவங்க எல்லாமே பிரித்து போட்டுருவாங்க. சேர்ந்து வர்றது வாங்கிக்கொள்ள மட்டும்தான். ஸோ இப்போ வந்து இதை யூஸ் பண்ணுறேன். இது வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ அதே போல் உள்ளே இருக்கிற போர்டு எல்லாமே பக்காவாக வச்சுட்டோம். ஸோ அதில் இருக்க சார்ஜிங் போர்டு பார்க்கல. சார்ஜிங் போர்டு வந்து வேலை செய்யலை, சரியாகவும் சார்ஜ் ஆகலை. ஸோ அதனால் என்ன பண்ண பார்த்தீங்கன்னாக்கா இந்த லித்தியம் அயன் பேட்டரி சார்ஜரை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. நம்ம ஆட்டோமேட்டிக்காக பேட்டரி வந்து டைரெக்டாகவே சார்ஜ் பண்ணிக்கலாம். அதில் சார்ஜிங் ஐசி வந்து டேமேஜாக இருக்குது, அதான் ஃபால்ட்டு. ஸோ அதை நம்ம ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒன்று போட்டுக்கலான்னு போட்டுக்கிட்டேன். இதோட காஸ்ட் வந்து அரௌண்ட் என்ன ஒரு 15 ரூபாய் அந்த மாதிரி தான் வரும். ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்ட்டு இதை ரெடி பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டரி கனெக்ட் பண்ணியாச்சு. அதே போல் சார்ஜிங் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. சார்ஜிங் வந்து கரெக்டாக ஏறுது, லைட்டு ஏறுது. இப்போ மற்ற எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து செட் ஆன் பண்ணியிருக்கோம். செட் ஆன் பண்ணோன்னே சைடில் இந்த லைட்டு வந்து பக்காவாக எரிய ஆரம்பிச்சிச்சு.
அடுத்தது நம்ம ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணி பார்க்குறது தான் வேலை, வேறு எதுவுமே கிடையாது. போர்டில் நம்ம அப்படியே அந்த ஸ்பீக்கரை வந்து டேரெக்டாகவே கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்விட்ச் கண்ட்ரோல் எல்லாமே அப்படி தான் இருக்கும். நம்ம சார்ஜிங்க்கும் அதே போல் ஆன் ஆஃப் ஸ்விட்ச் மட்டும் தான் நம்ம மாற்றிருக்கோம். Welcome to Bing Android. Your device is ready to pair. Bluetooth mode. No battery. Please charge. ஸோ இந்த ஸ்பீக்கர் வந்து இப்போ பக்காவாக ஒர்க் ஆகுது. ப்ளூடூத் டிவைஸும் நல்லா ஒர்க் ஆகுது. பேட்டரி லோவாக இருக்கிறதுனால லோ பேட்டரியாக இருக்குது. இப்போ நம்ம அடுத்தது வந்து சார்ஜ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணுறது தான் வேலை, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இதில் வந்து சிம்பிள் ஒர்க் தான். ஸோ இது வந்து ஒரு சின்ன இது வந்து தெரியாதனால ரெடி தூக்கி போட்டிருக்காங்க. நம்ம இதை ரெடி பண்ணி போட்டிருக்கோம். ஸோ ஈஸியஸ்ட்டு வேல நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி எதுக்காகனா இந்த ஒர்க்குக்கு வந்து நான் சார்ஜ் பண்ணலை. எனக்கு பழைய இரும்பு கடையில் வந்து சில பொருட்கள்லாம் வந்து சும்மாவே கொடுத்துருக்காங்க எனக்கு காசு வாங்காமல். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டுக்காக தான் நான் வந்து இதை சார்ஜ் ₹1 கூட நான் வாங்கலை. ஏன்னா அந்த மொடியெல்லாம் இப்போ ₹20 அந்த மாதிரி ரேஞ்ச் தானே வருது. நம்மளுக்கு ஸ்விட்ச் ஒரு ₹10 அந்த மாதிரி, சரி ஒரு ₹30 ₹40 செலவு பண்ணல தப்பு இல்லை. ஏன்னா நம்மளுக்கு ஒருத்தவங்க உதவி பண்ணுறாங்கன்னா நம்ம கண்டிப்பாக திருப்பி அவங்க உதவி பண்ணி தான் ஆகணும். ஸோ அது வந்து ரெகுலராக இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ அவங்க பண்ணிட்டாங்க, பட் நம்ம பண்ணணும் அவசியமே இருக்கக்கூடாது. அப்போ தான் நாளைக்கு நம்மளுக்கு ஒரு ஹெல்ப் வந்து தானாக வந்து கிடைக்கும். ஸோ அதனால் இதை ரெடி பண்ணி அவருக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதுலேருந்து ரோப்பு எல்லாமே பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ மேலே நம்ம க்ரில் மட்டும் தான் போடணும். ஸோ க்ரில் போட்டுட்டோம் அப்படின்னாக்கா நம்ம ஒர்க் ஆல்மோஸ்ட் 99% ஓவர். அதுக்கப்புறம் சார்ஜ் போட்டுட்டு செட் ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ செட்டு நல்லாவே ஆன் ஆச்சு, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ கண்டிப்பாக சாங்ஸும் நல்லா ப்ளே ஆச்சு. நான் சார்ஜ் கொஞ்சம் நேரம் தான் போட்டேன், திருப்பியும் வந்து லோ பேட்டரி சிக்னல் வந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹேவ் எ நைஸ் டே.